ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு குக்கிங் வீடியோ போட்டு. ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தா அம்மா திடீர்னு ஒரு பெரிய ஒரு மீனை கொண்டு வந்தா. அது பேர இனத்தில் ஒரு மீன் தான், எனக்கு பெயர் தெரியாது, தெரிஞ்ச கீழே சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கு அந்த மீனை ஒரு வெட்டி ஒரு கறி சமைச்சு ஒரு நல்ல சாப்பாடு ஒன்று பிடிப்பெல்லாம் வேண்டி இருக்கிறேன். அண்டு திடீரென்று தான் இந்த ஐடியா தோணிச்சு, அந்த மீனை எடுக்கலாம் அப்படின்னுட்டா. அது பெரிய மீன், ஒரு அளவாக ஒரு பெரிய மீன் தான். அந்த மீன் எனக்கு சும்மாவே பிடிக்கும், நல்லா பிடிக்கும். இந்த குட்டி மீனெல்லாம் பிடிக்கும். அது ரொம்ப பெரிய மீனாக இருந்துச்சா. ஸோ இன்னும் நல்லா இருக்கும், இந்த ஸ்லைஸாக வெட்டும் போது கூட வடிவாக இருக்கும்ல. ஸோ அது ஒரு வீடியோவாக போட்டுருவோமே அப்படின்ட்டு. அண்டு முக்கியமாக இன்றைக்கி நாங்கள் விறகு அடுப்பில் தான் சமைக்கிறோம். இப்போ தெரியும் தானே, கேஸுகள் இப்போயும் தட்டுப்பாடு தான் அண்ட் ரொம்ப விலையும். ஸோ விறகு அடுப்பில் சமைக்கிறத அப்படியே போட்டு நல்ல சுரக்காயில் ஒரு சுண்டலும் செஞ்சு நல்ல குட்டி மீனை பொரிச்சு அப்படி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு காண்பிப்போம் அப்படின்ட்டு நான் வந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் சேனலுக்கு வரீங்கன்னா நான் காயத்ரி, மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ரொம்ப வெயிலாக இருக்குது, நான் வேலைக்கு தான் எடுக்கிறேன். இப்போ நாங்கள் பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு. அப்படி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும், என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இப்படி உயர்த்தி விடுங்க. அண்ட் எல்லாருக்குமே நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நாங்கள் பெரிய மீன் ஒன்றை வெட்டி கறி சமைக்க போகிறோம். என்ன பெரிய மீன்? தலையை காட்டு வெட்டு. இங்க ஒரு ஆள் வெயிட்டிங். ஜிம்மி, இதை இன்னைக்கு வெட்டி நாங்கள் கோழி போடுறோம். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, அதே மாதிரி எடுத்து காட்டு. அது கொஞ்சம் குட்டி மீன், அதோட புள்ளி ஆக்குமே காட்டு. பக்கத்தில் வச்சு காட்டு, நல்லா தெரியும். இது தாயும் புள்ளையும். இது மற்ற பக்கம் திருப்பி. சரி, நீ வெட்டு. அப்புறம் இது குஞ்சு மீன் பொரிக்கிறதுக்கு. இது இந்த நாய்க்கு. இது என்ன மீன் பெருசு? கரவாச்சத்திய விலங்கியல் என்னது பெருசு அடிக்க வராள் கரவாச்சத்தை. செம வெய்க்கு நுகமுடையது இல்லையடி. இன்னைக்கு உடையும் பேர் இந்த முள் உடைக்க. கவனம் கையை முள்ள கிழிச்சு போடும், கையை கிழிச்சிடு. இதுக்கு என்ன பேர் இந்த மீனுக்கு தெரியாது. போடு முதல் அதுகளுக்கு படுற பாடு. அங்க போஸ். செம்ம வெயில். ஜிம்மி என்ன ரோசி அடிவுலம் மீன் சாப்பிட்டா. இதில் ஒரு கொய்யா பழத்தை அணில் கொந்திட்டு இருந்தா. ஆனால் காய் அது, ஆனால் கொந்திச்சு பார்த்தீங்களா. இப்போ எங்கள்கிட்ட விட்டு அணில் வருது. முதல் வாரதில்லை, இப்போ வருது. அந்த சில பேர் செதில் சொல்லான்றதுக்கு அந்த ஒரு பழையில கம்பி ஆணி அடிச்சு வச்சிருப்பீங்க பாத்துங்க. நாங்கள் எல்லாம் அதில் செஞ்சா மீன் சதையும் பிச்சு போடுவோமே. நாங்கள் கத்திரிக்கோள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் மீன் வெட்டுறதுக்கு. என்ன பெரிய செட்டு ஏன. இத்தனை மீனை உயிரோட ஓடணுமே என்ன பண்ணுவேன். திடீரென்று அது ஒரு சக்தி வரோடு இவ்வளவு மீன் ஒழும்பு உயிரோட ஓடுது. இந்த மீன் கதைக்கோடும் கதைக்கோடு வந்தது பெரிய தான வாய பிடிச்சிட்டு இருக்க. இன்னொரு மூளை
பையா வச்சிருப்பேன் இந்த மீனை நான். எனக்கு மட்டும்தான் அங்கே கொண்டு வந்து கதைக்கு. ஒரு இங்கிலீஷ் படமே எடுத்துடலாம் பச்சு மீனை வச்சு. அவ்வளோ பேர் வீட்டு வருவாங்க பார்க்கறதுக்கு. என்ன மீன் கதைக்குதாமண்டு. ஐயோ நினைச்சு பார்க்க பயமா கடை மீன் காய்ச்சலாம். வாயை பார்க்கவே அப்படித்தான் கிடையாது கதைக்கிற மாதிரி. உன்னையும் இப்படித்தான் பட்டும் போறேன். பிடிச்ச வேலையும் பிடிக்கும். அது கொண்ட பாவம் திண்டா போச்சுன்னு சொல்லுவாங்க. போஸ் போஸ் சரியான வைரமே. மீன் பூ அடிக்குது. மோய் காட்டுது காட்டுது. என்ன உடன் மீன் பாத்தீங்களா எப்படி இருக்கு? மற்றதான் காட்டு மற்ற பாதி. ஓ மை காட், நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் மீன் மீன். வாயப்பா இது எனக்கு தலை வெட்டினா தலை எனக்கு. இந்த பேரை மீன் அதான் இது பேரை இல்லை, இதுக்கு ஏதோ ஒரு பெயர், எனக்கு பெயர் தெரியும். பேரையா தான் இருக்கணும் இல்லையோ? என்ன மீன் கமெண்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன இதாக வெட்டி நல்லா கறி வச்சு இது ஃப்ரை பண்ணவும் நல்லா இருக்கும். வேணா இதெல்லாம் போட்டு செமையாக இருக்கு. ஆனால் நாங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த குஞ்சு மீன் தான் எடுக்க போகிறோம். பெரிய மீனை விட சின்ன மீனில் நிறைய டேஸ்ட்டும் சத்தும் இருக்கும். இந்த மீன் முட்டை ஆமாம் ப்ரெக்னென்ட் மீனை யாரோ வட்டி பிடிச்சி போட்டாங்க. முட்டை கிடக்கு பார்த்தியா? இது நாய்க்கு மீன் கரவாச்சத்தை தான் இதுக்கு என்ன பெயர்? இது அந்த சரக்குகள் கறி வைக்கிறதுக்கு செம்மையா இருக்கும். இந்த மீனுக்கும் பெயர் மறந்துட்டேனே, எனக்கு ஒரு மீனுக்கும் பெயர் தெரியா. இதுதான் சுறா என்ன பேரை மீன் என்ன இது குட்டி பேரை. இது அந்த சரக்கு பத்திய கறியில் தெரிந்தானே அதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் தான் நல்ல நல்ல அந்த பத்திய கறிக்கு ஃபர்ஸ்ட்டு மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிதான் நிறைய இருக்கு. இந்த இது இது குட்டி குட்டி பேரை. ஒரு குட்டி மீன் இதெல்லாம் பாவம் விலையில அம்புட்டு இங்கே பற்றி பேசு குட்டி பேர். ஒரு வாழைக்குள்ள அணியாய் அப்படியே வாடியே போயிடுச்சு. பதங்கிந்த வரையில சின்ன நில புல போட்டுட்டு தானே அதில் வரையில போல. நல்ல பிங்க் கலர்ல இருக்குண்ணே. வீடியோக்கு அப்படி இருக்கு. A few moments later. மீனெல்லாம் வெட்டி முடிச்சுட்டு இது ஒரு சிக்கன் பிரியாணி நான் பிரிக்க போறேன். வாவ், இன்றைக்கு சாப்பிடக்க நல்லா இருக்கும் அம்மா உறவு. இது மொக்காரி, இது அந்த சீனி சம்பல்ன்னு சொல்றது. அப்புறம் இதுக்குள்ள சிக்கன் இருக்கா. அதே மாதிரி நாங்கள் நானும் அம்மாவும் தங்கச்சின்னா சாப்பிட்டுட்டு சமைக்க ரெடியா ஆகுவோம். சிக்கன் ரைஸ் பிரியாணி இல்ல, இது சிக்கன் ரைஸ். எனக்கு வேற இடம் தெரியல. சுடுதல்ல 3 hours later. மீன் ஃப்ரைக்கு தேசி புளியும் உப்பும் மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு நீ ஃப்ரை பண்ணிட்டு எடுக்க ஓகேயா இருக்கும். கொஞ்சம் ஊறட்டுக்கும், அப்போதான் நல்லா இருக்கும். அடுப்பில் தான் சமையல். மீன் ஃப்ரை ஆகுது, சோறு அவிஞ்சிட்டுது. இது குழம்புக்கு, இது சொதிக்கி பால் சொதி கொண்டு வச்சா நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது சொதிக்கு கரைச்சாச்சு. அது குழம்பு புளி விடுகிறோம். அடுப்பில் தான் சமையல் நடக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. இனி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டா சரி. எண்ணெய் பாவிக்காம தான் அப்படியே கூட்டி வைக்கிறது.
ஒருக்கா பொரிச்சாச்சு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. எப்படி இருக்குது? நல்லா ஃப்ரை பண்ணி வந்து நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இப்போதுதான் மீன் அவிஞ்சிட்டு இருக்குது. கரண்டி வச்சா பிஞ்சிடும். இன்னும் அவியல. கலர்ஃபுல்லாக வடிவாக இருக்கு நம்ம அடுப்பில். இப்போதான் பால் விடுவேன். மீன் குழம்பு, அங்கால மீன் சொதி. மீன் குழம்பு சரியான புகை மண்டலமாக இருக்கு. இது சொதிக்கு புளியெல்லாம் போட்டு மீன் அவிய விட்டுருக்கு. இதுதான் பாலும் மஞ்சள் தூளும் விடணும். முதல்ல உப்பு புளி காணுமோன்ட்டு டேஸ்ட் பார்க்கணும். சீரக மிளகு போட்டாச்சு, ரெண்டுக்கும் போட்டாச்சு. இப்போ ரெண்டுக்கும் உப்பு புளி பார்க்கணும். இது திரிய விடாமல் சொரிய எடுக்கணும். தூளை போனி இருக்காடுங்க. தூள் கொஞ்சம் காணாது, அதனால தூள் கொஞ்சம் போட போகிறோம். சொதி கொதிச்சு பறக்கக்கூடாது, ஆகலும் திரைஞ்சு போடும். இப்படியே ஆற்றிட்டே இருக்கணும். சமையலை பழகுங்கோ பார்த்து. என்ன பார்த்து? என்ன பார்த்து? அம்மா நீங்க ஜாலியா இருந்து கொண்டு அழைப்பாரு. அம்மா ஜாலியா தான் இருக்குது. எல்லாருக்கும் குழம்பு மூடி இருக்கு, எண்ணெய் பறக்குது. அடுப்பு மாட்டி வச்சாச்சு. ஓமாண்ணா சொதியல சுடுவோம். சுரக்காய், இதுல நான் சுரக்காயை சுண்ட போடுறேன். அப்படியே பச்சை கலர்ல இருக்கிறதால தெரியல. சட்டி வச்சாச்சு. பெருஞ்சீரகம், வெங்காய மிளகாய் எல்லாம் போடாச்சு. ஓகே, இப்போ நான் சுரக்காயை போட போகிறேன். நல்லா கிளறியாச்சு. நல்லா வேகட்டுக்கு மூடி விடுவோம். மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு. வடிவா இருக்கல்லோ, அது புகை வருதா. சுரக்காயில் வறுவல், உடம்பு கவலை நெல்லம். எல்லாருமே சாப்பிடுங்கோ. சுண்டல் ஓகே. மீன் குழம்பு நல்லா எண்ணெய் பறந்து, தக்காளி பழம் எல்லாம் நல்லா அவிஞ்சு, மீன் எல்லாம் அவிஞ்சிட்டு இனி இதை ரக்கினா ஓகே. இனி சாப்பிடுவோம். தண்ணி வச்சிருக்கு பானைக்கு. சாப்பாடு போட்டாச்சு. வால் மீன் தலை. இது மீன் குழம்புல தக்காளி பழம் ரொம்பவே நல்லா இருக்கும். சொரக்காயில் சுண்டல். இது ஃபிஷ் ஃப்ரை. நாங்கள் இந்த அரிசி தான் கூட சாப்பிட்டோம். நாங்கள் புழுங்கல் அரிசி, குத்தரிசின்னு எல்லாம் சொல்லுவீங்கன்னா உடம்புக்கும் நல்லம், எல்லாத்துக்குமே நல்லம். சுகர்கள் வராது, எல்லாத்துக்கும் நல்லம். ஓகே, சாப்பிட்டு வாரேன். கொச்சி மிளகாயை பார்த்தீங்களா? என்ன கலர் ரெட்டில் இருக்குது. சுமஹாரம். எனக்கு இந்த கொச்சிக்காய் மிளகாய் ரொட்டி இருக்குல்ல, ரொட்டிக்குள்ள வெங்காயம் மிளகாய் போடுவோம், அப்படி சுடுவோம்ல தேங்காய்ப்பெல்லாம் போட்டு. அதில் எனக்கு இந்த ரெட்டு மிளகாயை போட்டு சாப்பிடணுன்ற ஆசை. ரொம்ப காரம். வயிறு, வாய், குடல் எல்லாமே வெந்துடும். இருந்தாலும் ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணலாம்னு இருக்கிறேன். இன்றைக்குல்ல, அதான் உங்களுக்கு காண்பிப்போம்மா. நீங்கள் பக்கம் வந்தேன்னா வடியாக இருக்குல்ல, நிறைய இருக்குது. அந்த கீழேயும் இருக்குது. இந்த ஒரு பெரிய மிளகா கீழே இருக்குது. இந்த பார்த்தீங்களா? எனக்கு காய் கொஞ்சம் கூட இருக்குது பச்சையா. இவ்வளவும் தான் மக்களே இன்னைக்கு வீடியோ. அண்டு நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அண்டு இப்போது இந்த வருஷம் முடியுது, இனி நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லாருமே இருங்க. பழசெல்லத்தையும் விட்டுருங்க. அண்டு இப்படியே முன்னேறி வாங்க. எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களும் பிளஸ்ஸிங்கும். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேட்டால் கமெண்ட்டும் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டுக்கும் பாய் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க.